வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதாவது நியூஸை பற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோஸ்க்கு பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டண்டாகவே இருக்குது ஆட்டோமொபைல் ஃபீல்டில். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸாக நம்ம பார்க்க போகிறது ஹூண்டாயோட நியூ கிராஸ் ஓவர் எஸ்யூவி, அந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயான் அப்படிங்கிற நேமில் வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு 2026 வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 2025 2026 எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இதை பற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சரி, எதுக்காக ஹூண்டா இந்த காரை கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் மாருதி கம்பெனி இருக்குல்ல, அது பலினோ கார் வந்து நல்லா சேல்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த பலினோ காரை இன்ஸ்பயர் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி கிராஸ் ஓவர் காரை நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்த கார் ஃப்ராங்க்ஸ். அந்த ஃப்ராங்க்ஸ் கார் நம்ம மார்க்கெட்டில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது சேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி ஹூண்டாய் கம்பெனியும் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வரப்போகிற கார் தான் இந்த பயான் அப்படிங்கிற கார். ஸோ இது வந்து i20 மாடலை பேஸ் பண்ண ஒரு மாடலாக நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இந்த மாடலை கொண்டு வரது மூலமாக கண்டிப்பாக மாருதிக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஹூண்டாயோட மிகப்பெரிய எண்ணமாக இருக்குது. ஏன்னா இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹேஷ்பேக் கார் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் கார்கள் அப்படிங்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து சேல் ஆகிட்டு இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால எல்லா கம்பெனியும் இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ i20 ஒரு ஃபேமஸான மாடலாக இருக்குது. அதை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி ஒரு ஃப்ராங்க்ஸ் மாதிரியான ஒரு காரை பயான் அப்படிங்கிற ஒரு மாடல் கொண்டு வரதுக்கு ஹூண்டாய் பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நியூஸ் சுசுகி கம்பெனியை பொறுத்தது. சுசுகி கம்பெனி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சுசுகி வந்து சூப்பராக போயிட்டு இருக்காங்க, உண்மைதான். பட் பைக் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இவி செக்மெண்ட்டில் காலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இப்போ காலை வந்து உள்ள எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பலிகடா கொடுக்க போகிறது எந்த ஸ்கூட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் தான். ஆக்சஸ் ஸ்கூட்டர் வந்து ஈவியை கன்வெர்ட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்குது. 2025 எண்டில் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது வரைக்கும் இதை பற்றின எந்த டீட்டெயிலும் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை. ஓலா, ஆத்தர் இந்த மாதிரி கம்பெனிகள் இவி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனியால் கூட காம்படிட் பண்ண முடியல. ஸோ சுசுகி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சுசுகி ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி ஐசி இன்ஜின்ல பெட்ரோல்ல கொடுக்குறீங்களா, அந்த மாடல்ல இருக்கிற ஸ்கூட்டர்ல ஃபியூல் இன்ஜெக்டர்ல ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுங்க, இன்னுமே சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஆக்சஸ் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபியூல் இன்ஜெக்டர்ல இருக்க ப்ராப்ளமை கொஞ்சம் கிளீன் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கையை கடிக்காத மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபுல் டேங்க் பண்ணிட்டாங்கன்னா 5000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்குது. ட்ரையாக விட்டுட்டாங்கன்னா 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபியூல் இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா பக்காவா, அதாவது ட்ரை ஸ்டேட்டுக்கு போச்சுனாலும் மறுபடியும் ஃபியூலை ஊற்றினா ஓடுற மாதிரி அந்த கண்டிஷனில் டெவலப் பண்ணி ஃபியூல் இன்ஜெக்டர் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆக்சஸோட சேல்ஸ் இன்னுமே பூம் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மூணாவது நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா கம்பெனிக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்த கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் அப்படிங்கிற ஒரு கார் தான். ஸோ இந்த காரை ரீலான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் இந்தியர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோடா கம்பெனி எதிர்பார்த்து இந்த காரை நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. பட் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கோடா கம்பெனி எதிர்பார்த்த மாதிரியான சேல்ஸ் 2 மாசம் தான், ஃபர்ஸ்ட் 2 மாசம் தான் போச்சு. ஜூன் மாசம் எத்தனை கார்கள் சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு கார் மட்டும் தான் சேல் ஆயிருக்கு. அதுக்கான முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதோட பிரைஸ் தான். இந்த கார் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணல நண்பா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு இம்போர்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க ஸ்கோடா சூப்பர் அப்படிங்கிற கார். அதனால இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 லட்சம் ரூபாய் இருக்குது எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஆன்ரோட் வரும்போது லிட்டரலி பார்த்தீங்கன்னா 56 இருந்து 57 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதோட ஆன்ரோட் பிரைஸ் வந்துடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட சேல்ஸ் ஒரு 10 இருந்து 15 அப்படின்னு போயிருச்சுன்னா கூட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அது கூட இங்கே சேல் ஆகல அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தலைவலியாக ஸ்கோடா வந்து பார்க்குறாங்க. பட் ஸ்கோடா கம்பெனி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸை இன்னும் கொஞ்சமே பூம் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட
என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற நியூஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் சிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க பஜாஜ் கம்பெனில இருந்து. ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிகள் இப்போ உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிஎன்ஜி பைக் அப்படிங்கிறது இந்த குளோபல்லே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிஎன்ஜி பேஸ் பண்ண ஒரு பைக் வருது. அது மட்டும் இல்லாம இந்த சிஎன்ஜி பைக் நிறைய விஷயங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. குறிப்பா ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு இது அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புல இருந்தே அபிஷியலாவே கிளைம் பண்றாங்க. ஒருவேளை இந்த பைக் 85 to 90 அப்படிங்கிற மைலேஜ் மட்டும் அச்சீவ் பண்ணுச்சுன்னா சிஎன்ஜிக்கு கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎன்ஜி பைக்ல பிரச்சனை இல்ல, சிஎன்ஜியோட ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்ல தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லியில நிறைய சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்க நிறைய பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ல எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 இல்ல 3 சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, சிஎன்ஜி பைக் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன், அதாவது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன், சிஎன்ஜி பைக் நீங்க வாங்குங்க. உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இருந்தா மட்டும் இந்த பைக்கை வந்து வாங்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இது செகண்டரி பைக்கா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா பிரைமரியா பாத்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கை வந்து யூஸ் பண்ணுங்க, இல்ல பெட்ரோல் ஸ்கூட்டர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க லாங் எல்லாம் போறதுக்கு. ஆனா இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலுக்கு மட்டும் தான் சூட் ஆகும். அதையும் நான் கிளியராகவே சொல்லிடுறேன். சரி, பேக் டு த டாபிக். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃப்ரீடம் சிஎன்ஜி வந்துச்சுல, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸும் சிஎன்ஜில ஒரு ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூபிட்டர் 125 ஸ்கூட்டர் இருக்குதுல்ல, அந்த ஸ்கூட்டரை வந்து சிஎன்ஜிக்காக இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்குது. குறிப்பா சொல்ல போனோம்னா இது கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படிங்கறத டிவிஎஸ் ரொம்ப உறுதியாவே நம்புறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயமாவே நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா எல்லா கம்பெனியும் சிஎன்ஜில ஒரு மாடல் 2 மாடல் பைக்குகள் இல்ல ஸ்கூட்டர்கள் வந்து வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் வந்து கொடுப்பாங்க. இல்ல நிறைய இடத்துல சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுக்கும்போது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்க அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ சிஎன்ஜி நம்ம மார்க்கெட்டுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி அப்படிங்கிறது லெஸ் பொல்யூட்டடான ஒரு கேஸா தான் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாவே நான் பார்க்குறேன். டிவிஎஸ் எடுத்ததும் ஒரு நல்ல முன்னெடுப்பாவே நான் பார்க்குறேன். லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நியூஸா இருக்கும். சில பேருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து 250 சிசிக்கான செக்மெண்ட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸா இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட காம்படிட் பண்றதுக்கு தான் நிறைய கம்பெனிகள் இங்க வில்லிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு கம்பெனியோட சேல்ஸ் அவ்வளோ பெரிய சேல்ஸ் எல்லாம் கிடையாது மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது. பட் ராயல் என்ஃபீல்டோட அந்த லெகசி இருக்குது இல்ல, ஸோ அதோட காம்படிட் பண்ணணும் தான் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறாங்க. ஆனா ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இப்போ மாடர்ன் க்ரூசர் பைக்குகளை மார்க்கெட்ல இறக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த லெகசிக்கு எந்த ஒரு இடத்துலையும் குறை வராத அளவுக்கு தான் ராயல் என்ஃபீல்டு பார்த்துட்டு இருக்காங்க. நாம எதிர்பார்த்தது என்ன, ராயல் என்ஃபீல்டு கிட்ட ராயல் என்ஃபீல்டோட பைக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100-350 மட்டும் தான் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கு. மற்ற பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல தான் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். 250 சிசி செக்மெண்ட்ல கொண்டு வந்தாங்கன்னா சீரியஸ்லி சொல்றேன், டே டு டே லைஃப் யூஸ் பண்றவங்களுக்கும் நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்கும் பிரைஸ் கம்மியா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் 250 சிசி செக்மெண்ட் ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். இப்போ ராயல் என்ஃபீல்டு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த 250 சிசிக்கான பெர்மிஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல 250 சிசில கிளாசிக் 250 பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீட்டியர் 250, கொரில்லா 250 இந்த மாதிரி நிறைய பைக்குகள் பாத்தீங்கன்னா 250 சிசி செக்மெண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட் தான். ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மேக் பண்ணி வச்சிருக்க டைம் பீரியட் வந்து 2026 இருந்து 2027 கொண்டு வரலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1.5 இயர்ல இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் மினிமம் வெயிட் பண்ணும் இதை பத்தின நெக்ஸ்ட் அப்டேட் கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 to 3 இயர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்க ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் கழிச்சு பைக் வாங்க போறீங்க, இல்ல பைக்கை மாத்துவீங்க அப்படிங்கிற தாட்ல இருந்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்க்குள்ள, ஏன்னா 2-3 வருஷம் போகும்போது இந்த பைக்குகள் எல்லாம் இன்னும் விலையேறிடும். 350 சிசி பைக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம எக்கனாமியும் இருக்குது. ஸோ அதனால பார்க்கும்போது ஒரு கம்மியான பட்ஜெட்ல கம்மியான பிரைஸ்ல மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தோம்னாலும் நல்ல மைலேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டு டே டு டே லைஃப் யூஸுக்கு நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ராயல் என்ஃபீல்டு பைக்கை நம்ம மார்க்கெட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சரி கீழே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.